வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பணிகள் குறித்து விளக்குகிறார் இதன் முதல்வர் முனைவர் எஸ் மகிமேராஜா அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் பசுமை குடலில் குடைமிளகாய் சாகுபடி குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கேளாமங்கலம் வட்டார குந்துமாரணப்பள்ளி கிராம விவசாயி வி சேஷாத்ரி தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் தேனி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. காய்கறிகள் தட்பவெப்பநிலை மாறுபட்டால் பாதிக்கப்படாமல் வருடம் முழுவதும் சாகுபடி செய்யப்படும் வகையில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களுக்கான மானியங்களை அளித்து வருகிறது. தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் வழிகாட்டுதலுடன் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் பசுமை குடலில் குடைமிளகாய் சாகுபடி குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கேளாமங்கலம் வட்டார குந்துமாரணப்பள்ளி கிராம விவசாயி வி சேஷாத்ரி தனது குடைமிளகாய் சாகுபடி அனுபவம் குறித்து நம்மிடம் கூற கேட்டபோது, நமக்கு இந்த தோட்டக்கலையிலிருந்து இந்த க்ரீன் ஹவுஸ் போட்டு பண்ணை போட்டு கேப்சிகம் வளர்க்கலாம்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும்போது, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நம்மளால் முடியுமா அப்படின் போது அவங்களே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் போய் பேசி ரெடி பண்ண அப்புறம் க்ரீன் ஹவுஸ்க்கு எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுன்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த இடம்லாம் போய் பார்த்து ரெடி பண்ண அப்புறம் நமக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அவங்களோட உத்தரவு இதில் நம்ம என்ன பண்ணோன்னா, க்ரீன் ஹவுஸ்க்கு அப்ளை பண்ணி ரெடி பண்ணி இந்த கேப்சிகம் ரெண்டாவது கிராப் போட்டிருக்கோம். மொதல் கிராப்பில் 8000 செடிக்கு 25 டன்னு கேப்சிகம் வந்ததுங்க. நாங்கள் பெங்களூர்காரர் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இப்போது ரெண்டாவது வாட்டி போட்டிருக்கிறோம். ரெண்டாவது வாட்டி 8000 செடி தான் நட்டுருக்கோம். இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா, மண்புழு உரம் நீங்கள் அடிவாரமாக கொடுங்க. இந்த செட்டில் வர மேலே வர தண்ணி அடி தண்ணி வர கொடுங்க. போர் தண்ணி எடுத்து நீங்கள் கொடுக்குறதுனாலே கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த செட்டு மேலே ஒரு சீட்டு மேலே வர தண்ணி எடுத்து செடிங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து ஒரு 4-5 நாள் வர சொல்லி அது ஆர்வமாக பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20,000 லிட்ரு செட்டுக்கு அவுட்டர் சைடில் ஒரு 20,000 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு குழி எடுத்து ஒரு தொட்டி கட்டி செட்டு மேலே மழை தண்ணி உழுறது வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க இத்தனை நாள். இப்போ அதுக்கு ஒரு பைப் லைன், சின்னதாக ஒரு பைப் லைன் அது கொடுத்ததுனாலங்க அந்த செம்பு மழை அரை மணி நேரம் பேஞ்சாலே இந்த செட்டில் இருக்கிற மேலே தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக போகாமல் இந்த தொட்டிக்கு வந்துடுதுங்க. அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணி எடுத்து செடிக்கு நம்ம பாய்ச்சணும்னா ரொம்ப நல்லதாக இதாக போயிட்டுருக்கு. அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா, இந்த தண்ணி மட்டும் பண்ணப்பா இது மட்டும் போகாது, நீங்கள் கெமிக்கலாக யூஸ் பண்ணுறதுனால செடி லைஃப் வராது, ஈல்டு ரொம்ப கிடைக்காது, நீ ஆர்கானிக்கே பண்ணிட்டு இருக்கிறீங்களப்பா, அந்த ஆர்கானிக் வரமே அடிவாரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அது எப்படி கொடுக்கணுங்க எனக்கு போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸ் வர சொல்லிவிட்டு இந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, புங்கா எண்ணெய், வேப்ப எண்ணெய், இந்த மண்புழு உரம், இதை 3 அடிவாரமாக கொடுத்து மண்ணுக்குள்ளே போட்டு அது எப்படி பண்ணணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்குங்க. அது பண்ணதுனாலும் மகா வெட்டியாக இருக்குது. அது இல்லாமல்
இந்த புங்கா எண்ணெய் வந்துட்டு அப்ளை பண்ண சொன்னாங்க. ஒரு 15 நாளுக்கு அப்புறமா அந்த வேப்பெண்ணெய் விட்டப்புறம் புங்கா எண்ணெய் எந்த மாதிரி ப்ராசஸ்ன்னு கேட்கும்போது அவங்களும் ஈஸியாக மெத்தட் சொல்லி கொடுத்தாங்க. அது பண்ணனால இந்த காய் வந்து ஷைனிங்கு, இந்த கிளாரிட்டி எல்லாம் சுத்தமாக வருதுங்க. அடியிலேருந்து பிடிச்சி டாப் வரைக்கும் இது கிட்டத்தட்ட 4 மீட்டர் ஹைட் வரைக்கும் போகுங்க செடி. கிட்டத்தட்ட இவ்வளோ ஹைட் இருக்குது. இதில் வந்து நோய் நொடி இலையே கிடையாதுங்கய்யா. மற்ற தோட்டத்தில் கெமிக்கல் வரம் யூஸ் பண்ணிக்கிற தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீழே இலையோ ஒரு செடியில் ஒரு இலை கூட இருக்காதுங்கய்யா, அந்த மாதிரி இருக்கும். இது தோட்டக்கலையினால நமக்கு நம்மளாம் உபயோகமாக இருக்குது. அவங்களும் வந்து பார்க்குறாங்க, நம்மளும் போய் அவங்கள பார்க்குறோங்க. மேலும் தகவல் அறிய விவசாயி வி சேஷாத்ரி அவர்களை 09787253118 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு மற்றும் உரமிடல், பூச்சி மருந்திடல் மற்றும் வானிலை ஆகியவற்றின் தொகுப்பினை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்குகின்றது. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 84 முதல் 88% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 72 முதல் 76% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 18 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்திற்கான வேளாண் அறிவுரை. மழை மற்றும் காற்றின் வேகம் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் 5 வருடங்களுக்கு மேலான தென்னை மரங்களுக்கு ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ மியூரட்டா பொட்டாஷ், 50 கிலோ தொழு உரம், 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு என்ற விகிதத்தில் கலந்திடவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 45 முதல் 72% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 7 கிலோமீட்டர் முதல் 24 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவும் வானிலையால் நடவு செய்யப்பட்டுள்ள குறுவை நெற்பயிரில் தூர்க்கட்டும் பருவத்தில் ஒரு ஏக்கருக்கு தழைச்சத்து உரமான 35 கிலோ யூரியாவையும் சாம்பல் சத்து உரமான 10 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் உரத்தினையும் கலந்து வயலில் சீராக தண்ணீர் வைத்து தூவவும். எதிர்பார்க்கப்படும் லேசான மழையை பயன்படுத்தி வயல்களை உழவு செய்து நேரடி விதைப்பு மற்றும் நடவுக்கு தயார் செய்யவும். தெற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வானம் மிதமான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 55 முதல் 86% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 8 கிலோமீட்டர் முதல் 20 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலத்திற்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் அதிக மேகமூட்டம் மற்றும் வெப்பநிலை கொண்ட வானிலையில் பாசி பயிரில் இலை சுருட்டு நச்சுயிரி நோய் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. வெள்ளை ஈ மூலம் இந்நோய் பரவுகிறது. இந்நோயால் பாதிக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி அழிக்கவும். வெள்ளை ஈக்களை கவர்ந்து அழிக்க ஒரு ஹெக்டருக்கு மஞ்சள் ஒட்டுப்பொறி 12 என்ற அளவில் அமைக்கவும். தாக்குதல் பொருளாதார சேத நிலையை தாண்டும் போது ஒரு ஹெக்டருக்கு டைமெத்தோயேட் 500 மில்லி அல்லது மீத்தேல் டெமட்டான் 500 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது.
பகல் நேர வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேரம் காற்றின் ஈரப்பதம் 94 முதல் 98 மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 92 முதல் 95% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வேளாண் அறிவுரை. கேரட் பயிரில் நூற்புழுவை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு பேசிலோமைசிஸ் 20 கிலோகிராம் நன்கு மக்கிய தொழு உரத்தோடு கலந்து இடவும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸாகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 66 முதல் 86% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 7 கிலோமீட்டர் முதல் 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டலத்திற்கான வேளாண் அறிவுரை. வருகின்ற ஆடிப்பட்டத்தில் குறைந்த அளவு தண்ணீரை கொண்டு சிறுதானிய பயிர்களான கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாலி, வரகு, பனிவரகு போன்ற பயிர்களின் தேவை அதிகமாக காணப்படுவதினால் இவற்றினை சாகுபடி செய்து பயனடையலாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸாகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 48 முதல் 78%ஆகவும் காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 13 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டலத்திற்கான வேளாண் அறிவுரை. எள் பயிரில் காய் துளைப்பான், இலை மற்றும் தண்டு பிணைப்பான் தாக்குதலை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 400 மில்லி குயினால் பாஸ் 25 ஈசி அல்லது வேப்ப எண்ணெய் 2% கலந்து தெளிக்கவும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 88 முதல் 92% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வேளாண் அறிவுரை. வாழை மரங்களுக்கு நோய் பரவாமல் தடுக்க தொடு நச்சு மற்றும் ஊடுருவி பாயும் பூஞ்சான கொல்லிகளை கலந்து தெளிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661139. अपनी कहानी छोड़ जा, कुछ तो निशानी छोड़ जा, कौन அப்பா, ஐ புது கொடை. அம்மா இங்க பாரு பாரேன், அப்பா புது கொடை வாங்கி வந்திருக்காரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இத பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா? பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சேன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பண உதவி செய்யுது. இந்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட தானிய வகைகளான நெல், கோதுமை, எண்ணெய் வித்துக்கள், ஆண்டு பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களான கரும்பு, பருத்தி, தென்னை ஆகிய பயிர்களுக்கு காப்பீடு செய்யப்படுகிறது. காப்பீடு கட்டணத்தில் மத்திய மாநில அரசுகளால் மானிய உதவியும் தரப்படுகிறது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றியமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன.
குருவி நெல் பயிருக்கு ஜூலை 31ஆம் தேதி பதிவு செய்ய கடைசி நாளாகும். மற்ற பயிர்களுக்கு மாநில அரசு மூலமாக பரிந்துரைக்கப்பட்ட 30/9/2015 கடைசி நாளாகும். பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1801801551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கொடை ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தேனி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 26 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான தரைக்காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. ஆயிரத்தி 1920ஆம் ஆண்டு 3 வருட இளநிலை பட்டப்படிப்புடன் தொடங்கி இன்று 13 விதமான இளநிலை பட்டப்படிப்பும் மற்றும் முதுநிலை பட்டப்படிப்புடன் நவீன தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்க உதவியாக உள்ளது கோயம்புத்தூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். வேளாண்மையில் நல்ல நிபுணத்துவமும் உலகத்தரம் மிக்க வேளாண் கல்வி அளித்து வரும் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பணிகள் குறித்து விளக்குகிறார் இதன் முதல்வர் முனைவர் S. மகிமை ராஜா அவர்கள். இந்தியாவில் உள்ள 66 வேளாண் பல்கலைக்கழகங்களிலே தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் சிறந்த பல்கலைக்கழகமாக தர மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றை உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். 1868ஆம் ஆண்டு மெட்ராஸ் தலைநகரிலே வேளாண் பயிற்சி மையமாக இது ஆரம்பிக்கப்பட்டது. 1876ஆம் ஆண்டு மெட்ராஸில் உள்ள சைதாப்பேட்டையிலே வேளாண் பள்ளியாக நிறுவப்பட்டது. இந்த வேளாண் பள்ளியின் மூலமாக 3 வருட வேளாண் சான்றிதழ் படிப்பு துவங்கப்பட்டது. அதன் பின்பு 1906ஆம் வருடம் வேளாண்மை கல்லூரிக்கான வரைபட திட்டம் மேற்கொள்ளப்பட்டு 1909ஆம் ஆண்டு கோவையில் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் துவக்கப்பட்டது. அன்றைய அரசின் மாநில கவர்னராக இருந்த சர் ஆர்த்தர் லாலி என்பவரால் இந்த கல்லூரி துவங்கப்பட்டது.
1920ஆம் ஆண்டு 3 வருட இளநிலை வேளாண் பட்டப்படிப்பு இங்கு துவங்கப்பட்டது. அதன் பின்பு 1948ஆம் வருடம் தோட்டயியலில் ஹார்டிகல்ச்சர் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் என்ற படிப்பு துவங்கப்பட்டது. 1965ஆம் ஆண்டு மதுரையில் 2வது வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் துவங்கப்பட்டது. இதையடுத்து 1971ஆம் ஆண்டு வேளாண் கல்லூரி மதுரை, வேளாண் கல்லூரி கோவை இவை இரண்டையும் சேர்த்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரியாக வனயியல் கல்லூரி மேட்டுப்பாளையத்திலே துவங்கப்பட்டது. அதையடுத்து இளம் அறிவியல் மனையியல் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் என்ற பட்டப்படிப்பும் மனையியல் கல்லூரி மதுரையிலே துவங்கப்பட்டது. 1984ஆம் வருடம் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கிள்ளிகுளத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 1989ஆம் வருடம் தோட்டக்கலையில் இளம் அறிவியல் பட்டப்படிப்பு பெரியகுளத்தில் துவங்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டில் மேலும் 3 வேளாண் கல்லூரிகள் திருவண்ணாமலை, குடுமியான்மலை, தஞ்சாவூர் என்ற இடங்களிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. தற்சமயம் 13 இளம் அறிவியல் பட்டப்படிப்பை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அளித்து வருகின்றது. இதில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், பிஎஸ்சி செரிகல்ச்சர் போன்றவைகளும், பிடெக் ஹார்டிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் போன்ற இளம் அறிவியல் பட்டப்படிப்புகள் இங்கே வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த வேளாண்மை மற்றும் வேளாண் தொடர்புடைய படிப்புகளிலே சிறப்பம்சம் என்னவென்றால் ராவே என்று சொல்லப்படுகின்ற ரூரல் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ஸ். இதிலே எங்களுடைய மாணவர்களை கிராமங்களுக்கு கொண்டு சென்று ஏறக்குறைய 2 மாதம் வேளாண் பெருமக்களோடு வாழ்ந்து வேளாண்மை தொழில்நுட்பங்களையும் வேளாண்மை தொழிலில் உள்ள பிரச்சனைகளை நேரடியாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாங்கள் கொடுக்கின்றோம். இதன் மூலமாக இந்த பயிற்சியில் மாணவர்கள் கிராமங்களிலே நிலவுகின்ற சூழ்நிலைகளையும் வேளாண் பெருமக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அது மாத்திரமல்ல, கிராமங்களிலே வேளாண் விரிவாக்கம் எந்த அளவுக்கு செயல்படுகின்றது மற்றும் என்ஜிஓஸ் எப்படி செயல்படுகின்றார்கள் என்பது குறித்தும் நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம். இத்தகைய பயிற்சியின் மூலமாக மாணவர்கள் வேளாண்மையிலே ஒரு நல்ல ஒரு நிபுணத்துவத்தை பெறுகின்றார்கள். அத்தோடு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், அனுபவ முறையிலே கற்றுக்கொள்வது என்பது ஒரு திட்டமும் எங்களிடத்திலே உள்ளது. இதன் மூலம் பல்வேறு சிறப்பு தொழில்நுட்பங்களை மாணவர்களுக்கு பயிற்சியாக அளிக்கின்றோம். இந்த பயிற்சி எங்களுடைய திறமைமிக்க ஆசிரியர்களால் ஏறக்குறைய 2 செமஸ்டர்களிலே இந்த பாடப்பிரிவுகளிலே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம். இதன் மூலமாக மாணவர்கள் தங்களுடைய தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு இது ஏதுவாக அமைகின்றது. மற்றும் எங்களுடைய மாணவர்கள் பல்வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், சிவில் சர்வீஸ், அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ், பேங்கிங் செக்டார்ஸ் மற்றும் பல்வேறு நிறுவனங்களால் நடத்தப்படுகின்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்களே இவர்களை தயார்படுத்துகின்றோம். எனவே அப்படிப்பட்ட எக்ஸாம்களிலே எங்களுடைய மாணவர்கள் நல்ல முறையிலே தேர்ச்சி பெறுகின்றார்கள். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் என்று சொல்லப்படுகிற இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திலே ஆராய்ச்சி பணியில் ஏராளமான எமது மாணவர்கள் தேர்வு பெற்று இன்று இந்தியா முழுவதும் பணிபுரிந்து வருகின்றார்கள்.
அது மாத்திரமல்ல, சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஏஏஎஸ் போன்ற பல்வேறு சிவில் சர்வீஸ் தேர்வுகளிலும் தேர்வு பெற்று எமது மாணவர்கள் இந்தியா முழுவதும் பணியில் இருக்கின்றார்கள். இங்கே படித்த எமது வேளாண் பட்டதாரிகள் உலக நாடுகளிலே பிரசித்தி பெற்ற பன்னாட்டு ஆராய்ச்சி நிறுவனங்களிலும் மற்றும் அயல்நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் ஆராய்ச்சி மாணவர்களாக, ஆராய்ச்சியாளர்களாக, பேராசிரியர்களாக பணிபுரிந்து வருகின்றார்கள். இத்தகைய பெருமைமிக்க தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய அங்கமாக இந்த வேளாண் கல்லூரி இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மேலும் தகவல் அறிய முனைவர் எஸ் மகிமேராஜா அவர்களை 09655570664 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. 24/7/2015 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. மீன் வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை கிராம விவசாயி சுரேஷ் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மாடுகள் மற்றும் ஆடுகளை தாக்கும் புற ஒட்டுண்ணி நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளும் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஒட்டுண்ணியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ மீனாட்சி சுந்தரம் வழங்கும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரிக்கேற்ற பசுந்தாள் உரங்கள் சாகுபடி குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய ஆராய்ச்சியாளர் பி கணேஷ் பிரபு தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.